ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்போ சேனலுங்க. என்னோடய சேனல் பக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த சேனல் நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது பாருங்கள், டாட்டா அல்ட்ராங்க. இது வந்து வண்டி எங்கேயோ வந்து கோயம்புத்தூர் ஏபிடி போகிறதுக்கு வந்துருக்குது. சேஸு பஸ் சேஸ் தான் அது. இதில் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாதிரி நான் எயிச்சரில் தான் பார்த்தேன். இதை பெரிய வண்டி வந்துருக்கு அப்படின்னு ஆடி இல்லாமல் இது பாருங்கள், இதாங்க இதோ அந்த எலக்ட்ரானிக் பிரேக்கு. எலக்ட்ரானிக் பிரேக் பாருங்கள். இது வந்து நம்ம ஹில்ஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா எடி கரண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இதை வந்து நான் எயிச்சரில் தான் பார்த்துருக்கேன். சிஸ்டம் முழுசாக வந்துட்டு எப்படி வேலை செய்யுறதுனா ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுறேன். இதை நான் தான் பார்க்குறேன். எயிச்சரில் ஒரு வீடியோ தான் பார்த்தேன், ஒரு யூடியூப் சேனலில் இதே மாதிரி நான் பார்த்தேன். நான் இதை நேரில் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி கிடச்சிச்சு. இது டாட்டாவை இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. இது டாட்டாவோட பஸ் சேஸ் தான். அது பஸ் சேஸ் தான். இது எப்படின்னா எடி கரண்ட்டை உருவாக்கி இந்த ஷாஃப்ட்டில் வந்து பிரேக் லோடு வரும் போல் இறங்குது போல் இறங்கி இது நேராக வந்துட்டு நம்ம பவர் ஷாஃப்ட் வந்து என்ஜினுக்கு கியர் பாக்ஸ் போகிறனால வந்துட்டு நமக்கு வந்து பிரேக் ட்ரம்மு, அதாவது இந்த ட்ரம்மில் வர பிரேக்கோட லோடு வந்து நம்ம அதிகம் குறைச்சிட்டு அழகாக வந்து இந்த ஷாஃப்ட்லேயே வந்து நம்ம லோடு வச்சு இன்ஜினோட ஸ்பீடை வந்து கரெக்டாக வச்சு வண்டியோட ஸ்பீடை குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இது சூப்பரான ஒரு சிஸ்டம் தான் இது. ஏன் அப்படின்னாக்க ட்ரம் அதிகமாக யூஸ் பண்ண அப்படின்னு நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ட்ரம் யூஸ் பண்ண லைனிங்லாம் கட்டாகி போயிடும், உடஞ்சி போயிடும், ரிவெட்டெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது, ஃபெயிலியர் ஆகிரும். நம்ம வந்து ட்ரம் ஃபெயிலியர் ஆகிரும். ஸோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணலாம். நல்ல சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுக்குறாங்க. அப்படிலாம் டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகுது. நம்மளெல்லாம் ஆட்டோமொபைல் ஃபீல்டே வந்துட்டு பயங்கரமாக டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஏபிஎஸ்ஸு சிஸ்டம்லாம் சூப்பராக, கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் வேறு லெவலில் போயிட்டு இருக்குங்க. டிரைவர்ஸ்க்கு நிறைய கம்ஃபர்ட்லாம் தராங்க. இங்கே பாருங்கள், ஜிபிஎஸ்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போவே இதுலேயே டிஃபால்ட்டாக எல்லாமே. இது வெறும் சேஸ் தான். இது இருங்க மேலே ஏறி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக நிற்பாங்க டிரைவரு. சேஸ் ஓட்டலாம் ரொம்ப கஷ்டங்க. வெறும் ஜேஸ் மாதிரி ஓட்டிகிட்டு வரலாம். எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. ஸ்டேரிங்லாம் சூப்பராக இருக்குதுங்க, கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க. இதாக கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. க்ரூஸ் கண்ட்ரோலு, வைப்பர் கொடுத்துட்டாங்க. இதில் லெஃப்ட் சைடில் கிளட்ச் எம்சி இங்கே வந்துருச்சு. ஹேண்ட் பிரேக்கு இது வந்து நம்ம எப்பயும் போல தான். லிவர் வந்து இண்டிகேட்டர் லிவர், இதெல்லாம் காம்பினேஷன் சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக தான் இருக்குது. இதெல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான். ஸ்விட்சஸ் தான் அதிகமாக இருக்குது இதில். ஸ்விட்சஸ் என்ன இருக்குது, இது லைட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இதுதான் அந்த பிரேக்குக்கான சுவிட்சுன்னு நினைக்கிறேன். அந்த நான் எலக்ட்ரானிக் பிரேக் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அதுக்கான சுவிட்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம கமர்ஷியல் வண்டியிலே இருக்குது. இதை பாருங்கள், ஹெவி லைட்டு. இது கமர்ஷியல் வண்டியிலே வந்துருக்குது. சூப்பருங்க, வேறு லெவலு. சரி, அடுத்தது வீடியோவில் பார்க்கலாங்க. டாட்டா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. டாட்டாவோட கமர்ஷியல் யூனிட் வந்து சூப்பராக இருக்குங்க. வண்டி வர சஃபஸ்டிகேஷனு, கம்ஃபர்டபுள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, அதாவது ஃபார்வர்டில் 6, ரிவர்ஸில் 1. கியர் பாக்ஸும் 6 ஸ்பீடு. நல்லா எருமை மாறு மாதிரி இருக்குது கியர் பாக்ஸு. என்ன ஆயில் ஃபில்ட்ரு தான் பார்த்தேன், சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், சங்கடமாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்கான். ஏர் ஃபில்டர் அங்கே இருக்குது. ஆயில் ஃபில்டர் எங்கே உள்ளது, எங்கே இருக்குது ஆயில் ஃபில்டர், இங்கே இருக்குது. ஈஸியும் இங்கே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. கம்ப்ரஸரு அதெல்லாம் தெரியுது. இது வண்டி இன்னும் வண்டி, அதெல்லாம் நம்ம பார்க்கல. சரிங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.